ஓகே, ஸோ நம்ம இதில் இந்த வாய்ஸ் டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இந்த புது மைக் கன்ஃபிகரேஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா வெயில் பயங்கரமாக கொளுத்த போகுது. ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் ரைட் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ அதனால தான் காலையிலே ஒரு ரைடு. இப்போவே பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாட்டாக இருக்குது. இங்கே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதனால காட்டு இருக்குது. நான் போகிறோம். கரிஸ்மா இந்தியாவில் ஓட்டுவேன். அதான் எனக்கு தெரிஞ்சது தான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பைக் நான் இந்தியாவில் ஓட்டினது. ஸோ அது அப்போ ஓட்டுறதுக்கும் இப்போ இந்த லிட்டர் பைக் ஓட்டுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா வந்து கரிஸ்மா வந்து அப்பப்போ வந்து இந்த 300 சிசிஸ்லாம் வந்து அப்பப்போ ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். ஓகே, நம்ம ஒரு பைக்கில் தான் இருக்கிறோம், ஒரு பைக் ஓட்டிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. வேறஸ் இந்த லிட்டர் பைக்ஸ்லாம் என்ன அப்படின்னா வந்து முக்கால்வாசி உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங்கே போயிடும். சார்ட் ஆஃப் லைக் நீங்கள் ஒரு மிஷினை நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே வந்து போயிடும். ஏன்னா முக்கால்வாசி இந்த மிட் ரேஞ்ச் டார்க்கு அண்ட் ஈவன் அந்த ரெவ் சீலிங் ரீச்சே ஆகாது. ரெவ் சீலிங் இந்த சென்ஸ் வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் கியரில் நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு தெரியும், ஓகே பைக் இதோட மேக்ஸ் ஆகிடுச்சுப்பா அப்படின்ட்டு தெரியும். ஸோ அந்த ஒரு ஃபீலிங் வந்து லிட்டர் பைக்ஸ் வந்து கொடுக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து என்னென்னா எப்போவுமே வந்து ஒரு செட் ஆஃப் லைக் அண்டர் பவரில் நீங்கள் பைக் வச்சுருக்க மாதிரியே தான் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குமே தவிர நீங்கள் பைக்கு கிட்டத்தட்ட வந்து ஃபுல் மேக்ஸ் பவர் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளார போகவே மாட்டீங்க. அண்ட் ஆல்சோ இட் ஃபீல்ஸ் அன்ரியல். ஸோ இந்த லிட்டர் பைக்கில் போகிறது ஃபீலிங்கே பெரிய பெரிய பில்லியனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பில் கேட்ஸாக இருக்கட்டும், இல்லை வில் ஸ்மித்தாக இருக்கட்டும், அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேன்சியாக ஒரு மேன்ஷன் வச்சுருப்பாங்க. ஏன்னா நிறைய மேன்ஷன் வச்சுருப்பாங்க. அண்ட் கால்ஃப் கோர்ஸஸ்ஸு ஸோ அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. நம்மளாம் அந்த மாதிரி ஒரு பில்லியனர் ஆகிட்டோன்னா வீட்டுக்குள்ளார ஒரு ரேஸ் ட்ராக் வச்சுருக்கோம். மேபி இன்டோர் ரேஸ் ட்ராக் இருக்கும். அப்போ தான் அந்த வெயில் பிரச்சனை கூட இருக்குதா, ஜாலியாக செம்மையாக ஓட்டிகிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து இந்த ஏரியா வந்து இப்போ தான் டெவலப்மெண்ட் ஆக போகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடெலாம் வரல, இனிமேல் தான் இங்கே வரப்போகுது. அதனால் இப்போ இன்னும் பெருசாக ஆக்டிவிட்டி இருக்காது. டயர்ஸ் சீரியஸாகவே செம டயர்ஸுங்க. இதுக்கு முன்னாடி வந்து டியாப்ளோ ஐ திங்க் ரூசோவா ஸோ அந்த டயர்ஸ் வச்சுருந்தேன். அதுக்கு இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் லைக் மைல்ஸ் அப்பார்ட் அப்படின்னு சொல்லணும். ஃபீலிங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் கான்ஃபிடென்ஸ் இன்ஸ்பைரிங் சொல்கிறது இருக்குல்ல,
ஐ டோன்ட் திங்க் ஸோ. இது வரைக்கும் நான் எந்த ஒரு டயர்லையும் அப்படி நான் ஃபீல் பண்ணதே இல்லை. பைக் ஆல்சோ பிளேஸ் அ ரோல். ஸோ பிஎம் வந்து இட்ஸ் நாட் அ ஸோ ஃபியூவல் வேறு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். ஆக்சுவலி ஃபியூவல் 0. ட்ரக்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்காங்க. அதுவும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாஸ்லாம் அவங்க வந்து இந்த செட் ஆஃப் ரெகுலர் கார்ஸ் டிராஃபிக் லைன்ஸ்மே போய் பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள் மட்டும் தான் போவாங்களா. அதனால் அந்த ரூல்ஸ்லாம் பயங்கரமான போட மாட்டாங்க. சம்டைம்ஸ் அந்த லேன் செப்பரேஷன் லைன்ஸ் எல்லாம் தாண்டிலாம் கூட வருவாங்க. அது வந்து எஸ்பெஷலி பைக்கர்ஸ்க்கு வந்து கதையை சீக்கிரம் முடிச்சு விட்டுருக்காங்க. ஆக்சுவலி இன்னொரு வீடியோ ஒன்று போடணும். இட் இஸ் லைக் இந்த பைக்கில் வந்து ஆக்சுவலி நீங்கள் ரைட் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து யூ வில் ஃபீல் லைக் யூ ஆர் பார்ட் ஆஃப் த பைக் அப்படின்ற மாதிரி தெரியும். சில சமயம் வந்து யூ ஃபீல் லைக் உங்களுக்கும் பைக்குக்கும் ரொம்ப பெரிய கனெக்ஷனே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அது ஆக்சுவலி தனியாக ஒரு வீடியோ போகணும். எனக்கு மெயினாக பிஎம்மில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா இட் டசன்ட் ஃபீல் லைக் ஐம் ஆக்சுவலி சிட்டிங் ஆன் டாப் ஆஃப் த பைக்கு கூடயே நானும் லைக் இன்டெக்ரல் பார்ட் அப்படின்ற மாதிரி தான் ஃபீலிங். அதனால் ஃபீல்ஸ் கிரேட். அது நம்ம அது செம ஒரு கான்ஃபிடென்ஸ். வில் என்ஜாய் இட். இந்த ஃபஸ்ட்டு வந்து பைக்கு டெலிவரி எடுக்கிறப்ப இந்த ஒவ்வொரு டெலிவரியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பல்சர் 150cc. ஸோ அது எடுக்கிறப்ப அதுக்கு முன்னாடி வந்து இந்த சாமுராய் அதெல்லாம் வந்து நான் செகண்ட் ஹேண்ட் பைக் தான், எங்கள் மாமா பைக் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிருந்தேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு வந்து டெலிவரி எடுக்கிறப்ப செம ஒரு ஃபீலிங். அண்ட் அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா வந்து பைக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சாமுராய் தான் வந்து லாஸ்ட்டாக வந்த ஒரு செட் ஆஃப் லைக் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருந்த ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் பல்சர் ஃபஸ்ட்டு எடுக்கிறப்ப அந்த ஹேண்டில் பார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். தின்னாக இருக்கும் அண்ட் டெக்ஸ்டர்ட் இருக்கும் கொஞ்சம் அப்படியே. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து எல்லா பைக்ஸையும் வந்து ஹேண்டில் பாரில் வந்து இந்த க்ரிப் வந்து பயங்கர மொத்தமாக இருக்கும். ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு டிவிஎஸ் எக்ஸல்லையும் ஒரு சாமுராயிலையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு பல்சர் போயிட்டு நான் அந்த கடையில் போய் செக் பண்ணுறப்பலாம் அதெல்லாம் பார்க்குறப்ப இப்போ எப்படி நான் பிஎம்மில் ஃபீல் பண்ணுறேன்னா அப்படி தான் அப்பயும் பல்சரை பார்க்குறப்ப ஃபீல் பண்ணேன். அப்படி ஒரு லவ் அது பார்க்குறப்ப. அண்ட் அந்த டேங்க் சைஸு அண்டு ஃப்ரண்ட்டில் வைசரு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஜிபி ரோடு போகணும். அந்த ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் சும்மா அந்த சாமுராய்க்கு அதுக்கெலாம் வந்து ஃப்ரண்ட்டில் வைசர் போடணும் அப்படின்னா வந்து அதெல்லாம் ஜிபி ரோடில் போகணும். அண்ட் அது எல்லாமே போட்டு பல்சரில் இருந்துச்சு. ஸோ அதனால் விச் லுக்ஸ் கிரேட். அண்ட் டெலிவரி எடுக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு என்னோடய எல்லா பைக்கு கார் எல்லாமே டெலிவரி எடுக்கிறப்ப மழை பெய்யும். ஸோ அதேமாரி தான் மழையும் பெஞ்சு தண்ணிக்கும். அது என்னமோ நம்ம ராசி. அது ஜாக்வார் எடுக்கிறப்பையும் சரி, ஹோண்டா எடுக்கிறப்பையும் சரி மழை பெய்யும். நெக்ஸ்ட் வந்து கரிஸ்மா வந்து ஒரு ஷோரூமில் எடுத்தேன். ஆனால் அந்த ஷோரூம் ஆக்சுவலி ஒரு
நான் எடுத்த ஒரு 6 மாதத்துல வந்து ஐ திங்க் அதுக்கப்புறம் அந்த ஷோரூம் காணோம். ஸோ என்னாச்சுன்னு தெரில. புது ஷோரூம் ஆக்சுவலி அது வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம இந்த இப்போலாம் எப்படி இருக்குன்னு தெரில, லேண்ட்ஸ்கேப் மாறி இருக்கும். அந்த சைதாப்பேட் போகிறதுக்கு முன்னாடி, கிண்டி டு சைதாப்பேட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருக்கும், அந்த டெம்பிள் டவர்ஸ் அது ஒன்று. ஸோ அந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த பைக் போய் கரிஷ்மா எடுக்கிறப்ப அப்படியே வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அதை வெயிட் பண்ணிட்டு அந்த பைக்கை போய் எடுத்துகிட்டு வரப்போ அந்த செமையாக இருந்துச்சு. ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கிட்டத்தட்ட அந்த ஃபேரிங்லாம் வச்ச மாதிரி ஒரு பைக்காக அது ஓட்டுறப்பே வந்து இந்த டேஷ்போர்ட்லேருந்து பார்க்குறப்ப ஒரு ஒரு கெத்தான ஃபீலிங் இருக்கும். அது நாட் லைக் அ ரெகுலர் பைக். பல்சர் மாதிரி கூட இல்லை. பல்சரில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் வைசர் மட்டும்தான் இருக்கும். வேறஸ் கரிஷ்மாவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த இந்த சைடில் இந்த ஃபேரிங்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அது பார்க்குறப்ப ஒரு ரியல் ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுற மாதிரியே இருக்கும். ஸோ லைஃப்லேயே ஃபஸ்ட்டு அந்த ஃபீலிங் அது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த பல்சர் மாடிஃபைலாம் பண்ணியிருப்பேன். அது இப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பார்க்குறதுக்கு உட்காந்தா எல்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் மனசுக்குள்ள தெரியும், ஓகே இது நம்ம சும்மா நம்மளே பண்ணி ஓட்டிகிட்ருக்கோம், இட்ஸ் நாட் அ ரியல் ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ பைக் கொஞ்சம் வார்ம் ஆயிடுச்சு, வெயிலும் கூடிடுச்சு. I think it's time to get back to the garage. நல்லா திறந்துருக்கு சாமி. இது ஆக்சுவலி வந்து இந்த கேட் க்ளோஸ் பண்ணுவாங்க. இது வந்து டிஸ்பிளே ஹோம் ஏரியாவில் ஆள் அதிகமாக வராது. பண்ணுறப்ப கொஞ்சம் அதேமாரி பைக்ஸ் வந்து நீங்கள் படுக்கிறப்ப அந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப இந்த சிஜி வந்து பைக்குக்கு நேராக வச்சுக்கோங்க. இந்த பைக் கூட வந்து நீங்கள் லீன் பண்ணணும். பட் அன்டில் நீங்கள் அந்த லீன் முடிக்கிற வரைக்கும் வந்து நீங்கள் சிஜி மேலே வைக்கணும். ஸோ ஐ திங்க் ப்ராப்ளி இதெல்லாம் தனியாக ஒரு வீடியோவில் இருக்கணும். Okay, that's the end of the road trip.